அடுத்த ஒரு சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்பு வந்து உசேன் போல்ட்டின் கால்கள் அப்படின்னு பேர். அது நான் இல்லாத ஒரு நாளில் வீட்டுக்கு வந்து தன்னோட படைப்புகளை கொடுத்துட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பியில் தான் பேரையும் ஃபோன் நம்பரையும் எழுதிட்டு மேடமுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பேச சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு போனேன். அரவிந்தனை மறக்க முடியாது. அப்போது அரவிந்தனுக்காக நான் அதை படித்தேன். அதை படித்தபோது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே ஒரு கனவு மனநிலையிலும் ஒரு எதிர்கால வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் மட்டும்தான் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா வாழ்க்கையில் நம்ம எதுவுமே அந்த ப்ரெசண்ட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஃப்யூச்சரில் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், நம்மளோட பிள்ளைங்க இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம லைஃப் பார்ட்னர் இப்படி நம்மளோட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாமே ஃப்யூச்சரிஸ்டிக்காக தான் இருக்குது. எதுவுமே வந்துட்டு இப்போ இருக்கிறத நம்ம என்ஜாய் பண்ணுற மனநிலையை நிறைய பேர் இழந்துட்டோன்னு தோணுது. அது என்ன பெரிய சாபக்கேடு இல்லையா? அது நம்மளோட இந்த ப்ரெசண்ட்டை வந்து இழக்கிற ஒரு சாபக்கேடு வந்து ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு கதை தான் இது. ஓட்டப்பந்தயத்தில் ரொம்ப நல்லா ஓடணும்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து தன் காலால் ஓட முடியலையே அப்படின்ற பெரிய கஷ்டத்தில் உசேன் போல்ட்டோட காலை வாங்கிக்கலாமா, உசேன் போல்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறவர், அவரோட காலை வாங்கி நம்ம ஓடி பார்க்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணி அவர்கிட்ட பேசி அவர் காலை வாங்கி அப்போது அந்த லைனில் நின்று ரன்னிங் ரேஸ் தொடங்கும் போது முடியாமல் போய் தோற்று போய் என்ன பண்ணுறதுன்னு திரும்பி வந்து கடைசியில் தன் காலை உணர்றதா அந்த கதை முடியும். அரவிந்தனுக்கு இந்த கதை படித்த உடனே நான் தொலைபேசியில் கூப்பிட்டு சொன்னேன், இந்த புத்தகத்தை நான் பதிப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நல்ல படிமங்களாகவும் ரொம்ப நல்ல வாழ்வின் சின்ன சின்ன மொமெண்ட்ஸை வந்து எழுதின ஒரு நண்பராகவும் அரவிந்தன். அவர் தினமணியில் வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் நினச்சாருன்னா எங்கே வேணாலும் அந்த புத்தகத்தை பதிப்பிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நீங்கள் பதிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டுக்கிட்டு வந்து என்னோட பதிப்பகத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய மரியாதையாக நான் நினைக்கிறேன். அப்படி அரவிந்தனோட ஒரு நிறைய சிறுகதைகள் அடங்கின இந்த உசேன் போல்ட்டின் கால்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து வம்சியில் இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான புக்காக நான் நினைக்கிறேன்.